சீமானுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் இடையான அந்த வழக்கு அதை பற்றின டீட்டெயில் அதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கணும். அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டை கொண்டு போனாங்க சீமானுடைய வழக்கை ஒட்டி. அந்த உயர்நீதிமன்றத்தில் அதை விசாரிக்கலாமா வேண்டாமா, அதை தடை செய்ய வேண்டும் போன்ற காரணங்களை கொண்டு மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்தை கொண்டு போனாப்புல அதில் உச்சநீதிமன்றம் அதிரடியாக அந்த பேப்பரை பார்த்தோன்னே எப்படி தமிழ் படத்தில் அந்த நீதிபதி இருப்பார்ல VS ராகவன், ஆமாம் ஆமாம் எல்லாம் இல்லை சரியா இருக்கு அப்படின்னு பென்ட்ரைவை பார்த்தே சொல்லுவார்ல, அது மாதிரி இவங்க பேப்பரை கொண்டு கொடுத்துனே ஆமாம் ஆமாம் எல்லாம் அது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த அப்படி கொடுத்தாங்களா, ஆமாம் ஆமாம் எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாக சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட ரெண்டு பார்ட்டியில் ஆப்போசிட் பார்ட்டி விஜயலட்சுமி தரப்புலேருந்து இதற்கான பதிலை சொல்லணும், என்ன ஏது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை உயர்நீதிமன்றம் இதை விசாரிப்பதற்கு இடைக்கால தடை, ஒரு ஸ்டே, அது இடைக்கால தடை தான். அதாவது இந்த 12 வாரம் மேட்ரு. ஆமா, அதை வந்து இப்போதைக்கு நீங்க விசாரிக்க கூடாது, ஏன்னாக்கா அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக அவர் கூறியிருக்காங்க மனுதாரரு. அதெல்லாம் என்ன பாருங்க, அதனால இடைக்கால தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீமான் ஜெயிச்சிட்டாரா? சீமான் ஜெயிச்சிட்டாரா? ஜெயிக்க விட்டுருவோமா? இல்ல ஜெயிப்பு தோப்புங்கிறது கிடையாது. ஒரு வழக்கு போனாக்கா தீர்ப்பு வந்தாதான் ஜெயிப்பு அப்படிங்கிறது கிடையாது. மக்கள் மன்றம் தானே தவிர நீதிமன்றம் இங்க முக்கியம் கிடையாது தம்பி. நீதிமன்றம்ங்கிறது முக்கியம் தான் தம்பி, ஆனாலும் நீதிமன்றத்தை விட மக்கள் மன்றம் முக்கியம் தம்பி. மக்கள் மன்றம் தான் இங்க முக்கியம். அதனால நம்ம தீர்ப்பை விமர்சிக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் மக்கள் என்னவாக தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால முழுக்க முழுக்க எங்கேயே பேசாம இதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேரும் சமரசம் பண்றதுக்கு நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஊர்ல எப்படி ஆலமரத்து கீழே அதே மாதிரி ஆமா ஆமா நான் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் விலாவரியா விவரிக்க போறோம். வழக்கு டீட்டெயில் சொல்லி நம்ம போர் அடிக்க விரும்பல. கடைசியில் ஆலமரத்தையே வந்துட்டு போகுது, எங்க போய் எங்க வந்தாலும் அதாவது கடைசியா ஒரு ஆலமரத்தடி தீர்ப்பா தான் இருக்குது. இல்ல கடைசியில என்னன்னாக்கா ஒரு நாட்டாம சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணது மாதிரியே ஆயிருச்சு. அந்த நாட்டாமல்லடா நீதிபதி, நாட்டாம நாட்டாம வேற இல்ல, நாட்டாம படத்தை சொல்றாங்க, அப்படியே ரீக்ரியேட் பண்ணது மாதிரி இருக்கு. அதான் அவன் கெடுத்துட்டானாக்கா அவனுக்கே அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுவீங்க, ஒரு நாள் ரேப் பண்ணவனுக்கு டெய்லி ரேப் பண்றதுக்கான உத்தரவாதத்தை எப்படி நாட்டாம படத்துல, நம்ம எஜமான் படத்துல, சின்ன கவுண்டர் படத்துலலாம் ஒரு ஆலமரத்து கீழே உட்காந்து எப்படி சொம்ப கையில வச்சுட்டு அந்த தீர்ப்பை சொல்லுவார்களோ, அரசமரம் ஆலமரம் இல்லையா, சரி அரசமரம், அதான் அரசமரத்து கீழே ஒரு தீர்ப்பை சொல்லுவார்களோ அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் தாராளமா தீர்ப்பை விமர்சிக்கலாம், தவறே கிடையாது. தீர்ப்பு இல்லப்பா, இது வந்து ஒரு இதுதானே, மன்னிக்கணும், தீர்ப்பு இல்ல, ஒரு இடைக்கால தடை. ஆமா, இடைக்கால தடை அப்படிங்கிறது தாராளமா உத்தரவு, உள்நோக்கம் தான் நம்ம கற்பிக்க கூடாது, அது தவறு. அதாவது ஜட்ஜ் யாரு என்ன அந்த ஒரு உள்நோக்கத்தோட இவர் பண்ணிருக்காரு, அந்த ஊரு ஐடென்டிட்டி வச்சு பண்ண கூடாது. வர வழியில ஒரு கோயில்ல போனாங்க, அவங்க இவங்களை மீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வந்துச்சு, இப்படியான தகவல்களை சொன்னாக்கா அது உள்நோக்கம் கற்பிப்பது, அது சொல்லக்கூடாது. இவர் முன்னாடியே எங்கேயே போய் பார்த்திருக்காரு, அதன் மூலமாக டெல்லி லாபியை அவங்க கரெக்ட் பண்ணி, இவங்க RSS VHP மூலமாக ஒரு டெல்லி லாபியை கரெக்ட் பண்ணி அதன் மூலமாக உள்ள பேசி நீதிபதிகள்கிட்ட இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க, அப்படி ஏதாவது சொன்னா தான் அது தவறு. அப்படி சொல்லக்கூடாது, யாருமே சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. நீங்க இந்த மீட்டிங்ல போய் பேசுறாரு, அந்த மீட்டிங்ல போய் பேசுறாரு, சங்கி என்றால் சக நண்பன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இப்ப அப்படிலாம் உள்நோக்கம் கற்பிப்பது தவறு, அது கூடவே கூடாது. அதனால நீங்க விமர்சிக்கிறது தாராளமா அந்த தீர்ப்பையோ அல்லது அந்த விசாரணையோ தாராளமா விமர்சிக்கலாம். ஆனா விசாரணை போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள போகல. சீமான் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம்? அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இடைக்கால தடைனா இப்ப அன்னைக்கு வளசரவாக்கம் வந்தது, 11 மணி ஆனது, அவன் கலைபுரம் பண்ணது எல்லாம் இப்ப சரின்னு ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் பின்னாடி வர்றேன். இதுல முதல் பாயிண்ட் என்னன்னாக்கா இடைக்கால தடை, அதாவது உயர்நீதிமன்றம் இந்த விசாரணையை, இந்த மனுவை விட்டு விசாரிப்பது இடைக்கால தடை ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? அதான் இது அது சமரசம் பேசணும், அது மூணாவது பாயிண்ட்ரா. மூணாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டா இவ்வளவு நேரம் சொல்லி அவங்க பதில் சொல்லணும், அவங்க சம்பந்தப்பட்ட ஆப்போசிட் பதில் சொல்லணும். மூணாவது பாயிண்ட் தான் அந்த அம்மாவோட ஏதாவது சமரசம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது 2 மாசம் நீங்க காலக்கெடு. அதாவது நீங்க யாரையாவது விட்டு பேசுறதுக்கு அந்த அம்மா கிட்ட பேசி ஒரு சமரசமாக ஒரு பைசல் பண்றதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கிறது 2 மாசம் உங்களுக்கு டைம். அப்படியாப்பட்ட ஒரு உச்சநீதிமன்றம் நம்ம கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு 2 மாசம் இந்த பிரச்சனை வந்து சோகா தான். 2 மாசம் இந்த பிரச்சனை சோகா. இப்படியாப்பட்ட உச்சநீதிமன்றம் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆமா பாருங்க, போனவனே கேஸ் எடுத்துறாங்க. ஆமா, எனக்கா இவன் தான் இந்த சீமான் தான் சொல்றாப்ல, அது என்ன உயர்நீதிமன்றம் என்ன விசாரிச்சுச்சா, முழுசா விசாரிச்சுச்சா,
விசாரிக்காம சொன்னது நீங்க எப்படி ஏத்துப்பீங்க? விசாரிக்காம சொன்னது எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்க உச்சநீதிமன்றம் போயிருக்க இந்த 10 நிமிஷத்துல அப்படி விசாரிச்சிட்டாங்களா? நீ டெல்லி போனதாவே தெரியலையா? இல்ல 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் விசாரிச்சிட்டாங்களா நான் கேக்குறேன். 10 நிமிஷத்துல இவ்வளவு சொன்னதையும் 10 நிமிஷத்துல விசாரிச்சு சொல்லிட்டாங்களா? 15 வருஷ கதை 15 வருஷ கதையை 10 நிமிஷம் விசாரிச்சிட்டாங்களா? அப்ப அவங்களும் முதல்ல கொண்டு போய் அஃபிடவிட் கொடுத்து இந்த மனுவை படிச்சிருப்பாங்க, முன்னாடி கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிருப்பாங்க. அதை படிச்சுட்டு அதன் அடிப்படையில் என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்காங்களோ நீங்கள் இது பண்ணலாம் அது பண்ணலாம் சரி இதுக்கு சேர்த்துப்பாங்க. உள்நோக்கம் இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த ஆளுங்கட்சி வந்து ஒருவேளை இதில் உள்ள செயல்படுதோ அப்படிங்கிற சந்தேகத்தை அவங்க எழுப்புறாங்க. ஏன்னா 3 முறை அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்களா அந்த நடிகை, அதனால உள்நோக்கம் இருப்பதாக அவங்க சந்தேகப்படுறாங்க. அதனால இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் சொல்லியிருக்காங்களே. இப்போ இதை மட்டும் நீ எப்படி ஏற்றுக்கிற? இது எப்படி நீ வரவேற்கிற? அப்போ உனக்கு சாதகமாக ஏதாவது வந்துச்சுன்னா உடனே நான் வரவேற்கிறேன். உச்சநீதிமன்றம் சூப்பரு டூப்பரு, அருமையான உச்சநீதிமன்றம், இது மாதிரி யாருக்கும் கிடைக்காது. அப்போ இந்த பக்கம் உனக்கு ஆப்படிக்கிறது மாதிரி விசாரிச்சு சொன்னோம்னாக்கா அதெல்லாம் விசாரிச்சிட்டிங்களா? என்ன விசாரிக்க அழைப்பானை கொடுத்தாக்கா நீ விசாரணைக்கே வரமாட்டேங்கிற. அப்புறம் விசாரிச்சிங்களான்னா 3வது பாயிண்ட் என்ன? 3வது பைசல் பண்றது. ஆமா, பைசல் பண்ணுங்க அப்படிங்கிறது நீதிமன்றமாக சொல்லாது. இவங்க மனுவா கொடுக்கும் பொழுது என்னென்ன ரெக்வஸ்டா நீதிபதிகிட்ட வைக்கிறாங்களோ, நீதிமன்றத்தில் வைக்கிறாங்களோ அதை படிச்சு பார்த்துட்டு ஓகே இதை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க அஃபிடவிட் கொடுக்கும் பொழுது சீமான் தரப்புல இருந்து நாங்கள் சமரசம் பேசுவதற்கு நீதிமன்றம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், எங்களுக்கு கால அவகாசம் தர வேண்டும். எதுக்கு நீங்க சமரசம் பண்றீங்க? விஜயலட்சுமி கிட்ட 15 வருஷமா இந்த அம்மா திட்டமிட்டு உங்களை பழி வாங்குதுன்னு சொல்றீங்க. 15 வருஷமா திட்டமிட்டு நீ செய்யாத ஒன்றை செய்ததாக அந்த அம்மா பொய் வதந்திகளை பரப்புது அப்படின்னு தான் நீ சொல்லியிருக்க. 2011 1/6/2011 விகடன்ல நம்ம இரா சரவணன் என்கிற யோக்கியன் அவருக்கு எடுத்த பேட்டியில் பகலவன் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கும் போது இவர் சொன்னது வீடியோ ப்ரூஃபாகவும் இருக்குது, அது டெக்ஸ்டாகவும் விகடனில் வந்திருக்கு. அதில் தம்பி எனக்கு படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் இதில் ரைமிங்காக முண்டை கலப்ப, படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் நேரமே இல்லை, இதில் நான் எங்கே தம்பி போய் டூயட் பாடுறதுக்கு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இன்னைக்கு என்ன சொல்கிறாப்புனாக்கா ஆமா நான் பழகினேன், ஆமாம் பணம் கொடுத்தது உண்மை. அப்புறம் என்ன சொல்ற? அவங்க ஒரு பாலியல் தொழிலாளிப்பா, அது வரைக்கும் வந்துருச்சு. அவங்க பாலியல் தொழிலாளி, அவங்க விருப்பப்பட்டு கூப்பிட்டாங்க நான் போனேன் தம்பி அப்படின்னு சொல்ற. இப்போ ஒரு பாலியல் தொழிலாளியும் வச்சுப்போம், ஒரு பெண் பாலியல் தொழில் பண்றவங்க அப்படின்னாக்கா ஒரு ஆண் போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணி இதானே இப்படி தானே இருக்கும். அப்போ ஒரு பெண் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி நீ போனாக்கா நீ தாண்டா பாலியல் தொழிலாளி அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? லாஜிக்கா கரெக்டா இல்லையா? ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நீ என்ன தராசு ஆண்களுக்கு வைக்கிறியோ அதே தராசு பெண்களுக்கு வைக்கணும்ல. அப்ப அவங்க தான் விருப்பப்பட்டு என்ன கூப்பிட்டாங்க நீ சொல்ற. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? அவ்வளவுதான். யோக்கியனுக்கு நாம் தமிழ் கட்சியில என்ன வேலை? அப்ப அவங்க விருப்பப்பட்டு கூப்பிட்டாங்க, நானா போகல அப்படின்னு அறிவு இல்லையா? அப்ப நீ தான் பாலியல் தொழிலாளி, நீ ஒரு ஆண் பாலியல் தொழிலாளி நீயே ஒத்துக்கிற, நான் சொல்லல. அவங்க விருப்பப்பட்டு கூப்பிட்டாங்கன்னு நீ சொல்ற. இல்ல காசு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. காசு கொடுத்துருக்கு, நாங்க விரும்பி வந்தா மகிழ்ச்சி, விரும்பாமல் போனால் பயிற்சி பாராவன இதுவே எங்கள் எழுச்சி. அப்ப 15 வருஷமா இவங்க வீட்டுல கேட்க மாட்டாங்களா அவனை? அதுதான் கொள்ளையில 1000 பொம்பளைங்க இருக்குன்னா அவங்க பொண்டாட்டியே சொல்லுது. அப்புறம் என்ன பிரச்சனை? அம்மா இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் இல்ல. அப்ப அவங்க பொண்டாட்டி சொல்லும் பொழுது இவங்க பாலியல் தொழிலாளின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பாலியல் தொழிலாளி இல்லைங்கிறது வேற. அவங்க ஒருவேளை அப்படியாப்பட்ட ஒரு தொழிலை செய்பவராக இருந்தாலும் ஏன் கஷ்டப்படணும்? அதான் சொல்றாங்க. நான் ஏன்னா இதாண்டா நான் இவ்வளவு போய் கஷ்டப்படுறேன். நான் அவங்க அக்கா கஷ்டப்பட்டு இருக்கணும். அப்ப சரி நீங்க ஒரு மேட்டர் சொல்றீங்களா, லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்கறேன். கொள்ளையில அவ்வளவு பொம்பளைங்க இருக்கும்போது ஏன் இவங்ககிட்ட போய் பழகணும்னு கேட்கும் பொழுது அவங்க அப்படியாப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப அப்படியாப்பட்ட நபர்கிட்ட உங்க வீட்டுக்காரர் பழகிருக்காருனாக்கா நீங்க இந்த பதில தான் சொல்லுவீங்களா? அப்ப 15 வருஷமா இவனுடைய பேரை டேமேஜ் பண்ணிருக்காங்க. இதோ ஒரு தடவை 2 தடவை ஏதோ ஒரு தடவை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கனாக்க கூட சரின்னு சொல்லிட்டு ஏங்க இந்த மாதிரி வந்து எங்களை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 15 வருஷமா ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட எப்படி நீ சமரசத்துக்கு போவ? 3 தடவை வழக்க கொடுத்து வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னு நீயே சொல்ற. அப்போ 3 தடவை கொடுத்து வாபஸ் வாங்கி மறுபடியும் துரத்துக்கிட்டே வராங்கனாக்கா நீ செய்யாத செயலை செய்ததாக வந்து சொல்றாங்க அவங்க. நீ கருக்கலைப்பு செய்யல, அதை செஞ்சதாக அவங்க சொல்றாங்க. நீ அவங்களை காலையில போதையை போட்டு ஆபீஸ்ல ரேப் பண்ணல, அதை பண்ணதாக அவங்க சொல்றாங்க. அவங்க கிட்ட உள்ள காசு பணத்தை நீ ஆட்டையை போடல, ஆனா ஆட்டையை போட்டதாக அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து பீரியட்ஸ் டைம்ல கூட நீ அவங்கள சும்மா இருக்க விடாம அந்த இந்த படத்தெல்லாம் ஆபாச படத்தெல்லாம் போட்டு காமிச்சு அவங்கள செக்ஸ் இதுக்கு நீ அவங்கள வற்புறுத்திருக்க பாலியலுக்கு. அப்ப இதெல்லாம் நீ செய்யாததை செஞ்சதாக அவங்க சொல்றாங்க. இவ எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இது. இந்த குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் போய் சேர்ந்துருக்குன்னா அப்படியாப்பட்ட ஒரு நபர்கிட்ட நீ எப்படி சமரசத்துக்கு போவ? நான் ஒரு யோக்கியம்பா, ரோட்ல போறவங்க யாரோ சாணியை தூக்கி மேல வாலண்டியர் அடிக்கிறாங்க, நேருக்கு நேரம் நின்று அடிக்கிறாங்க.
சரியா? அடிச்சாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? சங்கியா இருந்தா வலிச்சு தின்ட்டு போயிடுவோம். நாம என்ன பண்ணுவோம்? அடிப்போம், திருப்பி அடிப்போம். இல்ல இல்ல, நம்ம சமரசத்துக்கு போவோமா அவன்கிட்ட அடிச்சுட்டு? திருப்பி அடிப்பேன். எனக்கா நேரடியான சண்டைக்கு இழுக்கிறான், எச்சு துப்பி சண்டைக்கு இழுக்கிறான்னாக்கா அவன்கிட்ட சமரசத்துக்கு போவேன்னு கேட்கிறேன். நேரடியா பொழிச்சுன்னு எச்சு துப்பி உன்ட்ட சண்டைக்கு இழுக்கிறான். அங்க பக்கத்துல சாணிச்சு எடுத்து அடிச்சிடுவேன். அப்ப யோக்கியனா இருந்தா அதானே செய்வான், சூடு சொரணவளும் அதானே செய்வான். 15 வருஷமா இவர் செய்யாதெல்லாம் செய்யதாக அந்த பொண்ணு குற்றச்சாட்டு வைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதுக்கு நீ சமரசத்துக்கு போறான்னு கேட்கிறேன். நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். என்ன? பாலியல் தொழிலாளிட்ட உனக்கு எதுக்கு சமரசம்? முதல்ல எதுக்கு உனக்கு சமரசம்? எப்படி சமரசம் பண்ணுவேன்? பாலியல் தொழிலாளின்னு ஏன் சொல்ற? அவங்க கிட்ட எதுக்கு நீ சமரசம்? இப்ப இல்ல எப்படி பண்ணுவ சமரசம்? பணம் கொடுத்துதான் சமரசம்னா அங்க பணம் தான். இது அதான் நாட்டாம படம் தான். இது நாட்டாம படம். காசு கொடுத்து ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துகள். அப்ப நீ வந்து யோக்கியம் இல்லைன்னு ஒத்துக்க. அப்ப ஊர்ல தோப்புல நடக்கிற பஞ்சாயத்துகள் மாதிரி ஒரு பாலியல் குற்றம் என்னக்கா பொதுமக்கள் பார்வையில என்ன புத்தி இருக்குனாக்கா, ஒரு நடிகைனா இப்படித்தான் இருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு பிரச்சனை அது மாதிரி இருக்குது. ஏன்னா 3-4 பேர்கிட்ட ஏற்கனவே இந்த அம்மா இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பேட்டியில சொல்றாப்புல. அப்படியா ஒருவேளை அப்படியாக இருந்தால் அப்படியாப்பட்ட அம்மாட்ட நீ எதுக்கு பழகுற 6 மாசம்? நீ எதுக்கு பணம் கொடுக்குற? நீ எதுக்கு பணம் கொடுக்குற அந்த அம்மாவுக்கு? அந்த அம்மாட்ட நீ எதுக்கு சமரசத்துக்கு போற? நீதிமன்றத்துல போயிட்டு 3-4 தடவை இந்த பாருங்க 3-4 பேர் அந்த அம்மா ஏமாத்திருக்காங்க. இந்த இருக்கு டாக்குமெண்ட் ரெக்கார்டு இருக்கு பாருங்க. இந்த அம்மா ஒரு பாலியல் தொழிலாளி, இந்த இருக்கு ரெக்கார்டு. நீ தானே சொல்ற என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்ற பிரஸ்ல கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டிட்டு கொடுத்துட்டு நான் யோக்கியங்க, இந்த அம்மா வந்து யோக்கியனான என் மீது இப்படி சேர வாரி இறக்குது, இப்படி சாணியை வாரி இறக்குது, இந்த அம்மாவை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு நீதிமன்றம் நிரூபிக்க வேண்டியதுதான் உன்னுடைய வேலை. இப்போ ஊழல் குற்றச்சாட்டு வருதுனாக்கா நான் ஊழல்வாளி இல்லைன்னு நிரூபிக்கணும். நீங்க அதை விட்டுட்டு சமரசம் பேசுறதுக்கு நீங்க போவீங்களா? இல்ல கேஸை கொடுத்துட்டு வெளியில வந்து எல்லா பாயிண்டையும் வெளியில வச்சு பேசிட்டு இருக்கானே, கோர்ட்ல போய் என்னத்த பேசுவாங்க? இப்ப எல்லாத்தையும் கேஸ் கொடுத்தாச்சு. இல்ல நீ ட்ரையல் பண்ண வேண்டியது கோர்ட்டுக்குள்ள. அந்த அம்மாவை பத்தி விக்டிம் ஷேமிங் பண்றான், அந்த அம்மா வந்து தப்பா பேசுறான், வெளியில வந்து பேசுறான். இதெல்லாம் நியாயமாகலாம்? அப்ப இவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டாங்க என்கிட்ட, அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி, அவங்க சரியில்லை, கேரக்டர் சரியில்லாதவங்க, பணம் கேட்டாங்க, போட்டு இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அவன் மேல வச்சிருக்காங்க. அது நீ பதில் சொல்ற. அந்த அம்மா கிட்ட உனக்கு என்ன சமரசம் தான் நான் கேட்கிறேன். அப்ப சமரசத்துக்கு போறோம்னாக்கா அங்க தவறு நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த அம்மா வைக்கிற குற்றச்சாட்டு முழுக்க உண்மைன்னு அர்த்தம். அந்த அம்மா கோர்ட்டு படியேறி வந்து இது நான் வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் உண்மை, எஃப்ஐஆர்ல இருக்க முழுக்க உண்மைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா போதும், டோட்டல் க்ளோஸ். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல. ஆனா இவங்களுடைய ஐடியா என்னவா இருக்குனாக்கா, அவங்களுக்கு ஒரு பணத்தேவையில இருப்பாங்கல்ல, எனக்கு ரொம்ப அவங்க வந்து ரொம்ப நலிந்து போயிருக்காங்க. அவங்க ஒண்ணுமே இல்லை, வருமானமா ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருக்காங்க. இப்ப அப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவங்க கிட்ட இவங்க டீல் பேச போவானுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டீல் பேசியிருக்கானுங்க. லூயிஸ்னு இவருடைய சீமானுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி டீல் பேசுறான். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, மாமா பேச சொன்னாரு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். மாமா வந்து வாட்ஸ்அப் காலில் வரேன்னு சொன்னாரு, நீங்க வாட்ஸ்அப் கால் அட்டன் பண்ணி மாமா கிட்ட பேசுங்க. இப்படி பேசிட்டு சாட்டை துறைமுருகன் பாக்கியராஜ் மாதிரி நான் வந்து போறவங்க கிடையாது, இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போறவங்க கிடையாது, நான் மாமாவோட சொந்தக்காரன், நான் மாமாவோட சொந்தக்காரன், நான் வந்து சொந்தக்காரன் அப்படி கிடையாது, நான் உருத்தா நான் பேசிட்டு இருக்கேன் எங்க மாமாவுக்காக. மற்றவங்க மாதிரி வருவாங்க பேசுவாங்க, உங்களை வந்து ஏமாத்திருப்பாங்க, நான் அப்படி இல்லை, இது எங்கள் மாமாவோடைய வாழ்க்கை. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, என்ன செட்டில்மெண்ட் தேவைன்னு சொல்லுங்க, மாமாவையும் ஃபோனில் பேச சொல்கிறேன், நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாளைக்கு கூட பேசியிருக்கான். அந்த ஆடியோ அதர்மம் பண்ண சொல்லிட்டு இருக்காப்ல. யார்? விஜயலட்சுமி அவர்களும் அந்த லூயிஸ் அவர்களும் பேசுங்க. லூயிஸ் சீமான் சொந்தக்காரன் எப்படி லூயிஸா இருக்க முடியும்? பாயிண்ட் வருவானா? இது முக்கியமான பாயிண்ட் இல்ல. சீமான் சொந்தக்காரன் எப்படி லூயிஸா இருக்க முடியும்? லூஸா தானே இருக்க முடியும், எப்படி லூயிஸா இருக்க முடியும்? கரெக்ட். ஓகே, அப்படி ஒரு சமரசம் நடந்திருக்குது. அப்ப எதுக்கு நீ ஒரு பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டு எதுக்குப்பா சமரசத்துக்கு போற நீ? இல்ல இன்னொன்னு, இப்போ நான் அந்த அக்காட்ட கேட்குறேன், என்னதான் வந்து இவ்வளோ சமரசத்தில் வந்தாலும் கடைசியில் நீதி வெல்லணும். பணத்தை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கேன். இல்லை, இவங்களுடைய திட்டமிடல் அதுவாகத்தான் இருக்கும். இந்த கேப்பில் சமரசம் அப்படிங்கிறது என்னன்னா, இவங்க காசு கொடுத்து அவங்களுடைய பணத்தேவை இருக்கு இல்லைங்களா, அவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமான பணத்தை கொடுத்தாக்கா அவங்களுக்கு சரி இதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், அக்கா இருக்கேன் கஷ்டப்படுறோம், சரி கேஸும் போய் நமக்கு என்ன வர போகிறோம், இது நம்ம எதிர்பார்த்த விட அதிகமான காசு வருதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பணத்தேவைக்கு ஒருவேளை நான் சொல்றது ஒருவேளை அப்படி இருக்க மாட்டாங்க, நம்ம நம்புறோம். என்ன அண்ணனுக்கு கேசுறானா அப்ப திருநெல்வேலி போடுறா போட போறாங்க போயால எங்க வரப்போகுது. இப்பெல்லாம் திருநெல்வேலி போடுறதுக்கு அங்க போவே தேவையில்லை. இப்பெல்லாம் சங்கி என்றால் சக நண்பன். இப்ப வந்து நீங்க திருநெல்வேலி குருமூர்த்திட்டே வருது, நாகூர்ல இருந்து நேரடியா உங்களுக்கு நிதி வரும். உங்களுக்கு நேரடியா எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. நேரடியா உங்களுக்கு
வேம்புவோ ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பேரு சும்மா சொல்லுவோம் ஏதோ யாரோ ஒருத்தவங்க எங்க இருந்தோ ஒரு ஈசன் அனுப்ப மாட்டானா, அதனால அப்படியாக வந்து நேரடியா வந்துடும். அதை பத்தி கவலை இல்லை, அதை பத்தி கவலை இல்லை. அதனால அவங்களுடைய பொருளாதார தேவைக்கே அவங்க கொடுத்து ஒருவேளை சமரசம் பண்ணாங்கன்னாக்கா அது அக்கா விஜயலட்சுமி அவர்கள் தான் முடிவு பண்ணணும் என்னங்கிறது. ஆனா இந்த தடவை அப்படியாப்பட்ட ஒரு முடிவை எடுத்து முன்னாடி பின்வாங்கினது மாதிரி இப்பயும் பின்வாங்கினாங்கனாக்கா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பை அவங்க சம்பாதிக்க வேண்டியிருக்கும். ஏன்னாக்கா இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அக்காவுடைய பக்கம் நிற்கிது. ஆனால் அவங்களுக்கு பொருளாதார தேவை இருக்குங்கிறது ஒரு பக்கம், அதை நம்ம மறுக்கலை. ஆமாம். இன்னொன்று இந்த மாதிரி பின்னாடி யாராவது அவளை பண்ண வந்து இந்த மாதிரி பொது வெளியில் நின்று சத்தம் போட்டாங்களாவோ இல்லை வந்து குறை சொன்னாங்களாவோ அது யாரும் எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஆமாம் போப்பா இப்படிதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆமாம். ஆனால் இப்படி பாலியலாக நான் துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஃப்ஐஆருக்கு உச்சநீதிமன்றம் இப்படியாப்பட்ட சில ஆஃபரை கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒருவேளை அவங்க பாலியல் தொழிலாளி நீங்க வச்சுங்கப்பா, அது இல்லைங்கிறது வேற விஷயம், அப்படி இப்படி வச்சுங்க. ஏன் ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு ரேப் கேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? ரேப்புங்கிறது முதல்ல என்ன, பாலியல் வல்லுறவுங்கிறது என்ன? விருப்பம் இல்லாமல் மனைவியாக இருந்தாலும் கூட, ஆமா மனைவியாக இருந்தாலும் கூட விருப்பம் இல்லாமல் நீங்க தொட்டீங்கன்னாக்கா அது பாலியல் ரேப்புனே ஒன்று இருக்குல்ல. ஆமா, அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீங்க வந்து பொண்டாட்டி விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லதான். ஒருவேளை ஒரு பாலியல் தொழிலாளியே நீங்க வந்து அழைச்சிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் அவங்களுக்கு உங்கள் மீது ஈடுபாடு இல்லை, உங்களோட பிஹேவியர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்க, நீ என்ன முரண்டு பிடிப்பியா அப்படின்னு சொல்லி நீங்கள் சீமான் மாதிரி பாலியல் வல்லுறவு அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னாக்கா அதற்கு பேரும் பாலியல் வல்லுறவு தான். என்னங்க எல்லாருக்கிட்டையும் போறவா என்னங்க காசு கொடுத்தோன்னு வர, அது எப்படிங்க பாலியல் வல்லுறவாகும் அப்படின்ற கேள்வி தான் இவங்க கேட்கறது. நான் என்ன வயசுக்கு வந்த பொண்ணை தூக்கிட்டு கற்பழிச்சேன்னு கேட்கறான்ல, கற்பழிப்பு என்பதே நம்ம யூஸ் பண்ணாத வார்த்தை, அவன் பயன்படுத்துறதுனால நம்ம டபுள் கோட் பண்ணி காமிக்கிறோம். கற்பழிப்புனாக கற்புன்னு இருக்கிறதா ஒத்துக்கிறதா அர்த்தம். திலகவதி தோழர் ரொம்ப அருமையான ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க அதை ஒட்டி. இவன் நான் குச்சிக்குள்ள இருந்த பொண்ணு, அப்போ வயதுக்கு வந்த அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து பாலியல் உறவு செஞ்சாதான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதான் அதுக்கு பேர் பாலியல் உறவு. இந்த மாதிரி நடிகைகளை அல்லது மற்ற பெண்களை ஒரு 30+ 35+ பெண்களை பண்ணாக்கா அது பேர் பாலியல் உறவு கிடையாதுப்பா அப்படின்ற புது அத்தியாயத்தை, அதாவது வயசுக்கு வந்த பிள்ளைங்களை பண்ணா மட்டும்தான் அது ரேப்பு, மற்ற எதுவுமே ரேப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காப்புல. உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் இந்த வீடியோலாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அரசாங்க தரப்புல இருந்து அல்லது அக்கா விஜயலட்சுமி தரப்புல உள்ள வழக்கறிஞர்கள் தயவு செய்து இதையெல்லாம் காண்பித்து தமிழ்ல இருக்கும். ஒருவேளை அந்த நீதிபதிகளுக்கு தமிழ் தெரியலனாக்கா இங்கிலீஷில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி தயவு செய்து எல்லாம் சொல்லி இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அது என்ன சமரசங்கிறதா இது வரைக்கும் எனக்கு புரியல. அப்போ 2 மாதம் பேச முடியாது, எதுவும் பேச முடியாது, 2 மாதம் வரைக்கும் எதுவும் பேச முடியாது. இந்த கேஸோட டீட்டெயில் இருக்குல்ல, அந்த டீட்டெயிலை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.